சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுக்கு முழு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், இந்த வரி மூலம் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய 5 ஆண்டு காலத்திற்கு 100% இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் இன்று நடைபெற்ற மாநில நிதி அமைச்சர்களின் உயரதிகார குழு கூட்டத்தில் தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் திரு MC சம்பத் பேசுகையில் இந்த கருத்தை தெரிவித்தார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள உயரதிகார குழு தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்த அமைச்சர், சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு தொடர்பாகவும் அரசியல் சட்டத்திட்ட திருத்த மசோதா குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இது தொடர்பாக தமிழகத்தின் நிலை தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். புகையிலை மற்றும் புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சட்டத்தில் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் நிரந்தர வருவாய் இழப்பை ஈடு செய்யும் வகையில் 5 ஆண்டு காலத்திற்கு 100% இழப்பீட்டுத் தொகையை மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்.